அடைக்கல பத்து மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலி அடிகள் திருவடிகள் போற்றி. அடைக்கல பத்து என்பது இறைவனிடத்தில் ஆன்மா தன்னை அடைக்கலமாக கொடுத்தல். இந்த பதிகத்தில் ஒரு புது கான்செப்டை நான் நிறுவி கொடுத்துருக்கிறேன். என்ன நிறுவியிருக்கிறேன்னா, அடைக்கலம் புகுபவனுக்கு பக்குவம் வேண்டும், அடைக்கலம் கொடுப்பவனுக்கு ஆற்றல் வேண்டும். இதைத்தான் நான் மெயின் பாயிண்டாக வச்சு இந்த பதிகத்தை நகர்த்திருக்கிறேன். இந்த பதிகத்தில் மாணிக்கவாசகர் முதல் மந்திரத்துக்கும் ரெண்டாவது மந்திரத்துக்கும் பெரிய வித்தியாசம் வச்சுருக்கிறார். முதல் மந்திரத்தில் பக்குவப்பட்டவங்களை பற்றி சொல்கிறாரு. தான் பக்குவப்பட்டவராக இருந்தும் பக்குவப்படாதவன் பட்டியலில் தன்னை வச்சு பேசுகிறார். அது யாரை வச்சு பேசுவதாக எழுதணும்? நம்மளை வச்சு பேசுகிறதாக எழுதணும், நம்ம படித்துக்கொள்ளணும். என்ன சொல்கிறாரு? செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியினர் போயினர் யான் பாவியான். பழுத்த மனத்து அடியார் உடன் போயினர். நல்ல கனிந்த மனமுடையவங்கெல்லாம் உன் கூட வந்துட்டாங்க, எல்லோரும் வீடு பேருக்கு போயிட்டாங்க. யான் பாவியன். மாணிக்கவாசகர் பாவியெல்லாம் கிடையாது. அவர் பாவினா நம்மெல்லாம் யார்? நம்மளையெல்லாம் பெட்ரோல் ஊற்றி கொடுத்த வேண்டியதான். மாணிக்கவாசகர் பாவினா நம்மளையெல்லாம் தனித்தனியாக பெட்ரோல் ஊற்றி கொடுத்த வேண்டியதான். யான் பாவியன், நான் புழுக்கள் நிறைந்த உடம்புக்குரியவனாக இருக்கிறேன். புன் குரம்பை, புண்ணுனா தமிழில் சின்னதுன்னு அர்த்தம், குரம்பைனா உடம்பு. பொல்லாதவன், கல்வி ஞானம் இல்லா. கல்வி ஞானம்னா ஞானம் வேற, கல்வி ஞானம் வேற. கல்வி ஞானம்னா நூலறிவு, கலை ஞானம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் கலைஞானம். ஆமாம், எழுது, தலையாட்டவே கூடாது பாடம் கேட்கும்போது, புரியுதா? அப்போது கல்வி ஞானம் தலையாட்டினா என்ன ஆகும்னா சொல்கிற ஆர்வம் போயிடும். இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்கிறேன்னு சொல்கிறியா? கதை தெரிஞ்சு நான் வகுப்பில் சொன்ன கதையே திரும்ப சொல்லுவேன். நான் சொல்கிற ஸ்டைலில் கேட்கணும் போல இருக்கும், உண்டா இல்லையா? அதை ஆர்வமாக கேட்கணும், புது புது ஸ்டைலில் கேட்கணும். நூலறிவு இல்லாத அழுக்கு மனத்து அடியேன். அழுக்கு மனம்னா உரையில் மலவாசனைன்னு கொடுத்துருக்காங்க. மலம்னே எடுத்துக்கிடலாம். ஏன்னா மாணிக்கவாசகர் அவரை சொல்கிறாருங்கிற பயத்தில் மலவாசனைங்கிறாங்க. அவரை சொல்லவே இல்லை. யாரை சொல்கிறாரு? நம்மளை சொல்கிறாரு. என்ன நம்ம பெயரை போட்டோம்னா சண்டைக்கு வந்துடும், அதனால் போடாமல் இருக்கிறாரு. அழுக்கு மனத்து அடியேன். அது பாருங்க, அந்த மந்திரத்தில் எனக்கு பிடித்தது பழுத்த மனத்து அடியர், கீழே அழுக்கு மனத்து அடியேன். அவள் அழகாக அமைச்சிருக்கிறாரு. அப்போ அப்படின்னா என்ன பொருள்? அடியர்னு தான் ரெண்டு பேரையும் சொல்கிறாரு. ஆனால் தகுதியில் வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் பக்குவம் பெற்ற அடியார்கள். தன்னை யாரா சொல்கிறாரு? பக்குவம் பெறாத அடியார்கள். அடியேன் உடையாய், என்னை அடிமையாக கொண்டவனே, உன் அடைக்கலமே. ஏன் உன் அடைக்கலமேன்னு சொல்கிறாருன்னா, அடைக்கலம் தரும் ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது. அடைக்கலம் அடைக்கலம் புகுவதற்கு ஒரு பக்குவம் வேணும். யாராவது உடம்புக்கு சரியில்லைன்னா, உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு நம்ம உடனடியாக ஒரு கேள்வி கேட்போம். ஹாஸ்பிட்டல் போனீங்களா கேட்போம். நம்ம போகவே மாட்டோம். உடம்புக்கு சரியில்லைன்னா போகவே மாட்டோம். சீரகம், மிளகு, பூண்டு என்னென்ன உண்டு அத்தனையும் திண்டு பார்த்து எதுவும் ஒத்துக்கிடலைன்னா தானே செய்வோம், போவோம். இப்போ எனக்கெல்லாம் எல்லாரும் மருந்து சொல்லுவாங்க. நீங்கள் தப்பாக நினைக்காது, நீங்கள் ஆன்மீகம் பண்ணீங்கன்னா எந்த மருந்தும் ஒத்துக்கிடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோதனை பண்ணி பாருங்கள். நீங்கள் தீவிரமாக ஆன்மீகம் பண்ணீங்கன்னா எந்த மருந்தும் ஒத்துக்கிடாது. எதனால் இந்த நோய் வருதுன்னே நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. டாக்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உடல் ஊழாய் கழிதல் எடுத்துக்கிட்டாலும் எப்படினாலும் சரி, உடம்புக்குள்ளே என்ன ரியாக்ஷன் நடக்குங்கிறதே நமக்கே தெரியாது. அது என்ன பண்ணுது, சூட்டை கலப்புதா, குளிர்ச்சி கலப்புதா, எந்த உணவு என்ன பண்ணுதுங்கிறதே நமக்கே தெரியாது. அதனால தான் என்கிட்ட எல்லாரும் மருந்து சொல்லுவாங்க. கரெக்டாக 2 நாள் ஒத்துக்கிற மருந்து 3ஆவது நாள் ஒத்துக்கிடாது. இன்னும் சொல்ல போனால் அதை சாப்பிட்டோம்னா நோய் இன்னும் அதிகமாகும். அதனால் நான் எந்த மருந்தையும் ஸ்டாண்டர்டாக நம்புறதே இல்லை. உங்களுக்கும் இதே தான். நீங்கள் தீவிரமாக நம்ம கடவுளை தேடினா இந்த மருந்து, அதனால தான் சித்தர்கள் எல்லாருமே மருந்து தேடுறவங்களா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த மருந்து கை கொடுக்கல, பார்த்தா நம்மளே மருந்து கண்டுபிடிச்சது தான் சித்த மருத்துவம். ஒரு சித்தர் மருந்து இன்னொரு சித்தர் மருந்தில் வராது. அந்த சித்தர் தனியாக தேடி தான் கண்டுபிடிக்கிறாரு. அப்படின்னா தான் முதல் சித்தர் மருந்து கண்டுபிடிச்சா போதும் இல்லை, பிறகு எல்லா சித்தர் மருந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அவனுக்குள்ள உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துடும். அப்போ அவன் என்ன செய்கிறான்? நம்ம நிறைய காலங்கள் இருந்தால் தான் நல்லது சொல்ல முடியும். முதல்ல நம்ம உடம்புக்கு தேவையான எதை கண்டுபிடிப்போம். இன்னும் சொல்லப்போனால் சைவம் பண்ணுபவர்கள் சித்த மருத்துவமாவது முழுசாக தெரிஞ்சிருக்கணும். சைவம் பண்ணுவர் முதல்ல தன்னை காப்பாற்றணும். ரெண்டாவது அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லணும், மருந்து சொல்கிற இடத்துல அவன் இருக்கணும். ஆமாம், நம்ம ஆட்கள் அப்படி விட்டோம்னா அதில் வருமானம் வருதுன்னா ட்ராக் மாதிரி போயிடுவானுவ. அழுக்கு மனத்து அடியேன் உடையாயுன்னு அடைக்கலமையினார். இந்த மந்திரத்தில் பக்குவப்பட்ட, அதாவது இறைவன் திருவடியை பெற்றவர்கள் இடத்துல பக்குவம் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
நீங்கள் வீட்டில் போய் இருபா இருபத்தில் பக்குவம்னு ஒரு ஆராய்ச்சியே நடக்குது ஒரு மந்திரத்தில். யார் வேணாலும் போய் தேடுங்க. யார் பக்குவப்படுவது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இறைவன் பக்குவப்பட வேண்டியதில்லை, பாசம் பக்குவப்படாது அப்படி ஒரு கேள்வி இருக்குது. வீட்டில் போய் தேடுங்க. எனக்கு நம்பர் சொல்ல வரல, வீட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது பக்குவப்பட்டவங்களுக்கு பக்குவத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பக்குவப்படாதவனுக்கு நான் பக்குவப்படவில்லைங்கிறது அவனுக்கு தெரியணும்ல, அதுக்கே ஒரு அறிவு வேணும் சார். அதுதான் டாக்டர் எழுத்தேன். நான் என் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறதுக்கு அந்த உணர்வு வர்றதுக்கே ஒரு அறிவு வேணும். இனிமேல் நம்ம இருந்தோம்னா செத்து போயிடுவோம், ஹாஸ்பிட்டல் போயிடுறது நல்லது. நம்ம என்ன சொல்கிறோம், யாராவது சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல், நல்ல வேலை சார் சரியான முடிவு எடுத்தீங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு, என்ன 2 மணி நேரம் கழிச்சு வச்சுருந்தீங்கன்னா பெரிய ஆபத்துன்னு சொல்கிறாருல. அப்போ அந்த இடம் ஒரு பக்குவத்துக்குரிய இடமாயிருதுல்ல. அப்போ நம்ம டாக்டரை தேடுவதற்கான நேரத்தை குறிப்பது போல் இறைவன் சரணடைகிறதுக்கான ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணுறதே ஒரு பக்குவம் தான். அதான் நேற்று சொன்னேன், இறைவனை சரணடைய பக்குவம் வேணும். யாரை சரணடைகிறோமோ அவன் ஆற்றல் உடையவனாக இருக்கும். அந்த ஆற்றலை தான் அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார் பாருங்கள். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை, நான் செய்கிற செயலெல்லாம் உனக்கு வெறுப்பேற்றுற மாதிரியே இருக்குங்கிறாரு. நான் செய்கிற செயலெல்லாம் எப்படி இருக்குது, நான் என்ன செய்தாலும் என் மேலே உனக்கு கோபம் வர்ற மாதிரி தான் செய்கிறேங்கிறார். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமைங்கிறார். என் சிறுமை நீங்கள் அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரியே செயல்களை சிலர் செய்வாங்க. அதை மாணிக்கவாசகர் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும்னு சொல்லி காட்டுறார். ஒரு ஐயர் இந்த எல்லா ஐயருமே அட்சதை கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஐயர் அட்சதை கொடுத்தாராம் ஒருத்தர்கிட்ட. அவன் எல்லாத்தையுமே வாங்கி திங்கிற பழக்கம். எதை தின்னு விட்டான், அட்சதையை தின்னு விட்டான். தின்னுட்டு அடுத்தால கையை நீட்டுறான். அவர் சொன்னார், அபச்சாரம் இருக்கிறாரு. கொஞ்சம் வாயில் இருந்தது குண்டத்துக்குள்ளே துப்பிட்டான். புரியுதா? இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் எதோட சேர்ந்தது, வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை. அவன் மேலும் மேலும் தேவையற்றதை என்ன செய்வான், செய்வான். என்கிட்ட ஒரு ஆமாம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என் கூட வேலை பார்த்தாரு. நல்ல சப்ஜெக்டில் டேலண்ட், ஆனால் வேறு எந்த வேலையும் செய்து கொடுக்க மாட்டார். அவர் வேலை வாங்கிடலான்னு எங்கள் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் அவர் கூப்பிட்டு போய், சார் சயின்ஸ் மாஸ்டர், அவர் சயின்ஸ் வாங்க சார், என் முன்னால் உட்காந்து நான் கொஞ்சம் நேம் லிஸ்ட் வாசிக்கிறேன், நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க சார். இவன் என்ன செய்வானா, வேணும்னு பிறகு என்ன செய்ய, வேணும்னு 2 தப்பாக சொல்லுவான். என்கிட்ட வந்து சொல்லுவான், ஜெய்சிங் நம்மளை வேலை வாங்கிடலான்னு ட்ரை பண்ணாரு, கடைசியில் வேணும்னே 2 ராங்க அடிச்சு விட்டு வந்திருக்கிறேன், சிஓ ஆஃபீஸுக்கு தபால் போகுது, நாளைக்கு வேடிக்கை பாரு அப்படிம்பாரு. சார் ஒர்க் பண்ணலாமா, நீ வரவே வேண்டாம் அப்படின்ட்டார். இப்படி நிறைய பேர் என்ன ஏத்துறது, ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்கிறான். அதைத்தான் வெறுப்பனவே. ஆமா, அதாவது வெறுப்பனவை செய்யணும். வெறுப்பனவேன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய இந்த ஆன்மா எதைத்தான் செய்யும், வெறுப்பேத்துறதான் இந்த உயிர் செய்யுங்கிறது மாணிக்கவாசருடைய கணிப்பு. இப்போ இறைவன் நம்மளை வாட்ச் பண்றாருங்கிறத நீங்க நம்புறீங்களா? நம்ம செயல் எல்லாமே அவருக்கு எதா தான் இருக்கும். இப்போ பாடம் படிக்கிறத விட்டுருங்க, உலகியலுக்கு சொல்றேன். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நீ பெருமையினால் பொறுப்பவனே, அவன் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு பாயிண்ட் நேற்று கொடுத்துருக்குறோம். எவன் என சிறுமையை பெருமையால் பொறுப்பானோ அவன் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். அவன் தான் என்ன செய்ய முடியும், அடைக்கலம் கொடுக்க முடியும். அரா பூண்பவனே, நாகத்தை அணிந்திருக்கிறான். நாகங்கிறதே ஒரு ஆற்றல் தான். சுத்தமாயா சக்திமாக குண்டலினி சக்தி, அது ஒரு ஆற்றல் உடையவன் தான் பொறுக்க முடியும். பொங்கு கங்கை சடை செருப்பவனே, ஏற்கனவே கங்கை செருக்கோடு வரும்போது செருக்கை அடக்கி தலையில் தாங்கி கீழே விட்டுருக்கிறான். அதனால் அவன் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். ஒரு கான்செப்ட் வைக்கிறார் மாணிக்கவாசகர். ஆற்றல் வேணும், அது எல்லாராலையும் முடியாது, அதை செய்தான். திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே, அருளை கொண்டு பிறவி வேறே அறுக்கிறவன் எவன் ஆற்றலோட அவங்ககிட்ட தான் அடைக்கலம் போக முடியும். எங்கள் கிராமங்களில் அந்த எங்கள் ஸ்கூல் இருக்கிற ஏரியாவில் 5ஆவது வரைக்கும் பள்ளிக்கூடம் இருக்குது, 8ஆவது வரைக்கும் பள்ளிக்கூடம் இருக்குது, 12ஆவது வரைக்கும் எங்கள் ஸ்கூல் இருக்குது. ஆனால் எல்லா குழந்தைகளும் 5ஆவது வகுப்பில் டிசி வாங்கிட்டு எங்கள் ஸ்கூலுக்கு வந்துடும். நாங்கள் கேட்போம், உங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு இடையில் 8ஆவது வகுப்பு வரைக்கும் இருக்குது, எங்கள் ஸ்கூலுக்கும் உங்கள் ஸ்கூலுக்கும் இடையில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது, ஏன் போகலைன்னா அவங்க ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க, உள்ளே வந்துட்டோம்னா எது வரைக்கும் படிக்கலாம், +2 வரைக்கும் படிக்கலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் டிசி வாங்கிட்டு அலையணும், அவங்க டிசி தரமாட்டேம்பாங்க, வந்தால் நீங்கள் இடம் இல்லைம்பீங்க. அந்த பஞ்சாயத்து எதுக்கு, 6ஆம் வகுப்புலேயே உள்ளே வந்துடுறோம். அதுதான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, உன் கூடவே இருந்துட்டு கடைசியில் பிறவி யார் நீக்குவார், அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் என்னைக்கு தேடுறது, நீ யாராக இருக்கிறாய்,
அப்போ அடைக்கலம் தருபவனுக்கான இலக்கணங்களை வகுக்கிறார் மாணிக்கவாசகர். ஒன்று, அவன் யாராக இருக்கணும்? பொறுப்பவனாக இருக்கணும். தலைவனுக்கு முதல் அடையாளம் என்னது? பொறுத்து கொள்ளுதல் தான். இப்போ நானுமே எல்லாத்தையும் பொறுத்துக்கொள்ள ரெடி சார். எனக்கு நடந்தால், சைவத்துக்கு நடந்தால் பொறுக்க மாட்டேன். என்னுடைய பழைய பாடம் வேணா கேளுங்க. என்னுடைய கையை ஒருத்தர் வெட்டிட்டு போனால் கூட நான் தம்பி உனக்கு வேணா வச்சுக்க, வேண்டானா கொடுத்துரு, அப்படி தான் கேட்பேனே தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். பழைய பாடத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய சிவப்பணிக்கு குறுக்கே வரும்போது தான் அதை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு கிடையாது? நமக்கு கிடையாது. சிவப்பணிக்கு எதிரான செயல்கள், குருவுக்கு எதிரான பழிகள், அது எல்லாமே அந்த வழக்கை தீர்க்க ஒருத்தன் தான் இருக்கிறான். யாரு? அவன் தான் முறையீடும், அவன் தான் லாயரு, அவர் தான் ஜட்ஜி. நாம அமைதியாக இருக்கணும். அதை நம்ம மன்னிச்சிட்டோன்னு சொல்லவே அதுவே ஒரு வகையான முனைப்பு. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மை என்ன வரம் கேட்குறாங்க? சிவ அபராதத்தை நீங்கள் பொறுக்க வேண்டாம் சார். காஞ்சிபுரத்தில் காமாட்சி கிட்ட உனக்கு என்ன வரன்னு கேட்குறாங்க. 32 அறங்கள் செய்கிறதுக்கு வரம் கொடுக்கணும். சிவ அபராதத்தை நீங்கள் பொறுக்க வேண்டாம், மன்னிக்க வேண்டாம், தண்டிச்சிருங்கன்னு சொல்லுது. யாரு? அம்மை சொல்லுது. நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆகமத்துக்கு எதிரி சார். சொல்லக்கூடாது. குருவுக்கு எதிரான பழிகள், சைவத்துக்கு எதிரான வேலைகள், அதற்கான தீர்ப்பெல்லாம் யார் கையில் தான்? இறைவன் கையில். அதில் யாரும் தலையிடக்கூடாது. நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். அவர் தீர்ப்பு சொல்கிறாரு, சொல்லாமல் போகிறாரு, அது நமக்கு தெரியாது. நமக்கு அதில் தலையிடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் இறைவன் வெறுப்பனவே செய்யும். இப்போ ஜீசஸை சொல்கிறார், ஒரு கன்னத்தில் அடித்தால் என் கன்னத்தில் அடித்தா தானே சரி, என் கன்னத்தில் அடித்தா மன்னிச்சிடுறேன், அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்னுடைய பணி தான் பிரச்சனை. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாரையும் மன்னிச்சாரு காந்தி. வெள்ளைக்காரனை மன்னிச்சாரா? வெள்ளைக்காரன் தானே. வெள்ளைக்கார சார், நீங்கள் இப்படியே இருந்துடுங்க சார், வெள்ளைக்கார சார் அப்படி சொன்னாரா? வெள்ளையனே வெளியேறினார்ல. காந்தியினுடைய மன்னிப்பும் ஒரு இடத்தில் போய் நின்றது. அவருடைய பணியின் குறுக்கே வருவது யார் ஏற்றுக்கொள்ளலை? காந்தி ஏற்றுக்கொள்ளலை. தன்னுடைய கொள்கைக்கு குறுக்கே வரும்போது வெள்ளைக்காரனை எங்கே வச்சு பார்த்தாரு? சார் அகிம்சை தானே சார். வெள்ளைக்காரன்கிட்டையும் இவர் அகிம்சையாக நடந்திருக்கணும்ல. வெள்ளைக்காரனுக்கு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல. அப்போ அந்த மன்னிப்பு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டட் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டட். காந்தியா இருந்தாலும் ஒரு லிமிட்டட். ஆமாம், அதுவே ஒரு வன்முறை தானே. நீங்கள் இந்தியாவை தானே நேசிச்சிங்க. அப்போ இந்தியாவை தான் நேசிக்க முடியும்னு அர்த்தம். என்னை அடிப்பவனை தான் மன்னிக்க முடியும்னு அர்த்தம். ஜீசஸ் சொல்ல வர்றது என்னை அடித்தால் மன்னிக்கிறேன், அதான் அர்த்தம். புரியுதா? பொது நோக்கு வேறு. அதை தான் நம்ம இதில் இவர் சொன்னார். ஆமா ஆமா, வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. அப்போ யாரு சிவன் அடைக்கலம் தருவன்? நம்ம அடைக்கலம் கொடுக்கறவன் கிடையாது. நம்ம அடைக்கலம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். சிவன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் வாத்தியார்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது. நீ அடைக்கலம் தருபவன் பொறுப்பவனாக இருக்கணும், ஆற்றல் உடையவனாக இருக்கணும். ஆற்றல் இது கங்கையை தடுக்கிற, கங்கையின் செருக்கை அடக்குகின்ற ஆற்றல் உடையவனாக இருக்கணும். எதை நீக்கிறவனாக இருக்கணும்? பிறவியையே முடிவுக்கு கொண்டு வர்ற ஆற்றல் இருக்கணும். சாமி பிறவியை முடிவுக்கு கொண்டு வாங்க, அதுக்கு டாக்டர் வேறு அப்படின்னா இது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை மாணிக்க வாசகர் இந்த லிஸ்ட்டை வச்சார். இது பக்குவ நிர்ணயம்னா என்ன அர்த்தம்னா, நீ அடைக்கிளம்புகிறதுக்கு பக்குவமாயிக்க, அதற்கான ஆற்றல் உடையவன் சிவன் என்பதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்த மந்திரம் பார்த்தோம்னா வேலை முடிஞ்சது. பொருள் எழுதுங்க. பெரும்பெருமான் என் பிறவி, அதுதானே படிக்கணும். எல்லா தேவர்களிலும் பெரியவனான தலைவனே. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் 20 நிமிஷம் பேசுனது அவரே ஆரம்பித்து வச்சுட்டார். எல்லா தேவர்களிலும் அதுதான் 5ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரைக்கும் சொன்னேன். எல்லா தேவர்களிலும் பெரியவனான தலைவனே, என் பிறவியை முற்றிலும் நீக்கி. முருகானந்த கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருக்குறோம், 8 மணிக்குள்ள வகுப்பு முடிஞ்சிடும்னு. அப்படியே குடிமங்கலம் வழியாக விட்டுட்டுமானோ இல்லை, 8 மணிக்கு முடிச்சிடும், நீங்கள் எங்கே இப்படி போங்கன்னு சரின்னு வந்திருக்கிறாரு. அந்த வாக்கை காப்பாற்றுவோம். என் பிறப்பினை அடியோடு நீக்கி எனக்கு உன்மேல் பித்துனா பேரன்பை தந்த தலைவனே, திறமையுடைய பெருமானே. இந்த பெருமானுங்கிறது தான் எம்புரான் சார். எம்புரான் பெருமானே. ஒரு குறிப்பு உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். அடைக்கலப்பத்தில் இறைவனுடைய பெருமைகளை மாணிக்கவாசகர் ரொம்ப அதிகமாகவே பேசுவார். ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறேன். இறைவனுடைய பெருமையை கொஞ்சம் அதிகமாகவே பேசுவார். திறமையுடைய பெருமானே,
என் உள்ளத்தில் தோன்றும் பெருமானே, அயன்மால் தேடியும் அறியாதபடி நின்றவனே, கிடைப்பதற்கரிய பரம்பொருளானவனே, முதல்வனே, நான் உன்னிடத்தில் அடைக்கலம் புகுகிறேன். இந்த மந்திரத்தில் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். இறைவனை எப்படியெல்லாம் கூப்பிட்டாருன்னு பாருங்க. பெரும்பெருமான் 1, பெரும்பிச்சு தரும்பெருமான் 2, சதுரப்பெருமான் 3, மனத்துள் வரும்பெருமான் 4, அரும்பெருமான் 5, உடையாய் 6. எத்தனை அடைமொழி? 4 வரியில 6 அடைமொழி. இது எதை காட்டுகிறது? அடைக்கலம் புரிவதற்குரிய தகுதி யாரிடத்தில் மட்டும்தான் இருக்குது? சிவனிடத்தில் மட்டும்தான் இருக்குங்கிற சொல்லு. குறிப்புரை: பிச்சு என்றால் பித்து என்ற அர்த்தம். அதனை பேரன்பு என்று சொல்லலாம், அளவற்ற பேரன்புன்னு சொல்லலாம். சதுர் என்ற சொல்லுக்கு திறமை என்று பொருள். இந்த சதுர் என்பதற்கு சரியகிரிய யோகம் ஞானம் தந்தவன் என்றும் பொருள் சொல்லலாம். சதுரங்கிற இடத்துல தான் திறமை, அதுல வர்றதுனால அது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இறைவன் பாத்தீங்களா, திறமை அதுல வந்துட்டு பாருங்க. சதுருங்கிறது திறமைங்கிற பொருள் எடுக்கலாம், சரியகிரிய யோகம் என்ற 4ஐயும் குறிப்பதாக எடுக்கலாம். ஆனா என்ன கேட்டா, நம்ம ஒரு கான்செப்ட்ல வலுவா நிற்கிறோம். அடைக்கலம் தருபவன் திறமை உடையவனா இருக்கணும். எனவே சதுர் என்பது என்ன பொருள்ல தான் வருது? நான் சரியகிரிய யோகத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம ஒரு இடத்துல நின்றுக்கிட்டோம் வலுவா. அடைக்கலம் புகுவனுக்கு தேவை பக்குவம், அடைக்கலம் கொடுப்பவனுக்கு தேவை திறமை. அதனால இந்த சதுருங்கிறது எதுக்கு போதும்? திறமைக்கு போதும். ஆமா, இப்போ ஒவ்வொன்றா சொல்றாரு. பெரும்பெருமான், தேவர்களை விட பெரியவன் 1. ஏன் அப்படி சொன்னாரு? அவன் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். அதான் விஷயம். விடம் தோன்றணும்னு எங்க அடைக்கலம் போனாங்க? சிவனிடத்துல. நேற்று கூட பதிவு செஞ்சோம். யாருக்காவது ஒரு அசுரனுக்கு யாருக்கோ துன்பம்னா முதல்ல சத்தியலோகம் போவோம். அவர் என்ன சொல்றார்? பெருமாளை போய் பாருங்க பாரு. கிராமங்கள்ல இருந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான். பொள்ளாச்சியில் ஒரு டாக்டருக்கு பாருங்க, பொள்ளாச்சி டாக்டர் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க பிறகு மெட்ராஸ் வரைக்கும் போகிறோம்ல, அவர் சிவ கைலாயத்தில் போய் சிவபெருமானை பாருங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி தான் இந்த தேவர்களை நீங்கள் அடைக்கலம் புகுந்தாலும் திரும்ப நீங்கள் எங்கே தான் வரணும்? சிவனிடத்தில் தான் வரணும். நீங்கள் நிறைய சைவர்களில் வரலாறு பார்த்தீங்கன்னா வைணவர் சைவரான வரலாறு அதிகமாக இருக்கும். சைவர வைணவரான வரலாறு இருக்குது, ஆனால் அது பெரிய அளவில் இல்லை. ஒரு சைவ எழுத்தாளரே யாராக மாறிட்டார். வைணவ மதத்துக்கு போன வரலாறுலாம் இருக்குது. பெரிய சைவ எழுத்தாளர், ஏதோ ரெட்டியா ஏதோ ஒரு பேர் வரும், ரெட்டியா அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வரும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். புஸ்தகம்லாம் நான் முதல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அடைக்கலம் எல்லா தேவர்களுக்கும் யார் பெரியவனோ அவனே எதை கொடுக்க முடியும்? அடைக்கலம் கொடுக்க முடியும். ஆமாம், பிறவிக்கும் அதே தான். என் பிறவியை வேறறுக்க செய்வோம். மற்றவங்கெல்லாம் இப்போ திருமால்கிட்ட போய், சாமி எனக்கு பிறக்க ஆசை இல்லை, எனக்கே என்ன ஒரு பிறவி மிச்சம் இருக்குது, என்கிட்ட பேசி என்ன பண்ண போகிறார்? ஒன்று சொல்லு, 2 பேரும் சேர்ந்து வேணா பிறப்போம். பெருமாளுக்கு இன்னொரு பிறவி இருக்குது. என்ன பிறவி? கல்கியாக வரணும். சப்ஜெக்ட் சிம்பிளாக சொல்லிட்டேன். அவரே எப்படி உங்களுக்கு கேரண்டி கொடுப்பாரு? அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் திரும்பிடுவீங்க. ஒரு செய்தி கேள்விப்பட்ட என்னமோ நீங்களே இன்னொரு தடவை பிறப்பீங்களாம் அப்படின்னு நீங்கள் திரும்புவீங்க. அதுக்கு யாரே முந்திருவார்? அவரே முந்திருவார். அப்போது பிறவியை நீக்குகின்ற ஆற்றல் படைத்தவன் யாரு தான்? சிவன். வேதித்து நம்மை. ஆமா, அப்பதான் எல்லாமே இவரே கொடுத்துடலாம். சிவன்கிட்ட போக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அர்ஜுனா, நான் நீ என்ன கும்பிடுறா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறோம், எல்லாமே நான் தாரேன்னு சொல்லியிருக்கலாமா? என்ன சொல்றீங்க? அப்போ வேறறுத்து பெரும்பிச்சு தரும் பெருமான். எல்லா சாமியையும் நல்லா கும்பிடணும் சார். சித்தாந்த வகுப்புலன்னா அதான் சொன்னேன். எந்த சாமியும் விளக்கக்கூடாது. சதுரப்பெருமான் நம்ம எடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இதுதான் சரியான பிரமாணம். திறமை உடையவன் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய மில்லு தொடங்குறீங்க,
மில்லுக்கு வந்து ஒரு 20 கோடி லோன் வரணும்னா இன்றைக்கி கிராமத்தில் இருக்க கூட்டுறவு வங்கியில் 20 கோடி கேட்டால் தருவானா? அவனுடைய டேர்ன் ஓவரே அது இருக்காது. அவனுடைய டேர்ன் ஓவரே அது இருக்காது. நான் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்தேன். கிராமத்து பேங்க்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் நடக்கும்போது பேங்க்கில் வந்து சும்மா 2 ஆளை உட்கார வச்சுட்டு பேங்க்கில் மேனேஜர் எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. பெரிய பெரிய இரும்பு பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காரெல்லாம் வந்துடும். பணத்தை எண்ணி எண்ணி ஒரு ஆளை எதில் அடிக்கிட்டே இருப்பான். ஸ்கூலுக்கு அந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு பேங்க் டேர்ன் ஓவரோட பல மடங்கு. 15 நாளைக்கு எங்கே தான் இருப்பானுங்க? எல்லாரும் ஸ்கூலில் தான் இருப்பானுங்க. அப்போ எங்கே பணம் இருக்குதோ அங்கே தானே நம்ம லோன் கேட்க முடியும். சிவபெருமான இடத்தில் வந்து கொடுக்க முடிகிறதுனால அவர் யாராகிறாரு? சதுர பெருமான் ஆகும். ஆமாம் ஆமாம். நம்மளை அவன் கூப்பிடவே மாட்டான். நம்ம கூப்பிட்டாலும் பிரிட்டானியா பிஸ்கெட்டை திங்கிறதுக்கு பயன்பட, வேறு எதுக்கு பயன்படான்னு யோசிப்பான். புரியுதா? அவங்கள தான் கூப்பிடுவோம். சரி. இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம், கோயில் வந்து புதுசாக கட்ட போகிறாங்க. யாரை கூப்பிட்டு பேசுகிறாங்க? நம்மளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. நம்மளே திருவாசகம் படிக்க கூப்பிடுவாங்க. அப்படி தானே? பொதுவாக ஊரில் பெரிய பணக்காரங்களை பார்த்தா அவங்க என்ன சொல்லிடுறாங்க? எனக்கு தெரிஞ்சு வசூல் பண்ணுங்க, பற்றாக்குறையை ஆட்ட வாங்கிடுங்க. முடிஞ்சது, ஒரே வார்த்தை. வசூல் பண்ணுங்க, பற்றாக்குறை நம்மக்கிட்ட வாங்கிடுங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. அதாவது இந்த திருவி கல்யாண சந்திரனார் வந்து சொந்த வீடு இல்லாமல் இருந்தாராம். இப்போ தமிழறிஞர்கள்லாம் போய் அந்த அண்ணாமலை செட்டியார்கிட்ட போய் சொன்னாங்களா. அவர் இந்த வரலாறுல நிறையா வருவார் தமிழில். திருவிக்கு அவருக்கு சொந்த வீடு இல்லை, நன்கொடை வாங்கி வீடு கட்டி கொடுக்க போகிறோம். அப்போ அவர் சொன்னாராம், நான் ஒரு ஆளே கட்டி கொடுத்துட்றேன், ஆனால் அவர் வீடு வாங்குவாரா, கொடுத்தா வாங்குவாரா, அதை முதல்ல கண்டுபிடிக்கிறது. அது கேட்டதுக்கு மறுத்துட்டாராம். யார் இருந்தாலும் வேண்டானாராம். அப்போ அது இந்த பெரியவங்க அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட தான் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அவங்ககிட்ட தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அப்போது அதனால் இறைவனை திறமை உடையவன் சொன்னார். தரும்பெருமான், பெரும்பிச்சு தரும்பெருமான்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அது சித்தியாரில் 12ஆம் நூற்பாவில் இருக்குது. பித்துப்பத்தர் இனத்தராயின்னு ஒரு வரி இருக்குது. சிவஞான போதும் 12ஆம் நூற்பாவில் ஒரு வெண்பாவில் ஒரு வரி இருக்குது. பித்துப்பத்தர் இனத்தராய், அதாவது சிவபக்தரோடு இணங்குக, அல்லாதார் அஞ்ஞானத்தை செய்வர் ஆகலாம். ஒரு சிவபக்தன் யாரோட தான் சேரணும்? சிவபக்தர் கூட தான் சேரணும். சிவபக்தர் அல்லாதவர் நமக்கு அறியாமையை தந்து விடுவார். நான் ஏன் நீங்கள் மாணவர் பேசாதீங்கிறேன்? பேஷண்ட்டும் பேசி என்ன பிரயோஜனம்? டாக்டர் வர என்ன 2 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. என்ன செய்யலாங்க? கரெக்டாக 10 மணிக்கு இதில் பெரிய பிரச்சனையாடா. ஓ மாத்திரை 2 ஏன்ட்ட கொடு, ஏன் மாத்திரை 2 நீ சாப்பிடு, வேலை முடிஞ்சது. மாத்திரை தானடா திங்கணும். இதுதான் நடக்குது. நீங்கள் பேசுனீங்கன்னா அதான் நடக்கும். எனக்கு என்ன வந்தது? புரியுதா? ஆசிரியருக்கு வரப்போகிற நஷ்டம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பயணத்தில் தவறுவீங்க, அவ்வளோங்கதான். 2 பேருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி யார்கிட்ட பேசணும்? ஐயா இந்த மாதிரி ஒரு இது என்ன செய்கிறதுன்னு ஆசிரியர்கிட்ட பேசணும். நீங்கள் பேஷண்ட்டும் சாப்பிடும்போது திருமூலர் சொன்ன மாதிரி குருடும் குருட்டாட்டம் ஆட வேண்டியது தான். என்ன செய்கிறது? அப்போது அந்த பித்துப்பத்தர் இனத்தராயின்னு சொல்கிறார். சிவஞான போதத்தில் ஒரு வெண்பா 12ஆம் நூற்பாவில் இதை பேசுகிறது. பித்துப்பத்தர் சிவபக்தரோடு இணங்குக, அல்லாதார் அஞ்ஞானத்தை செய்வர் ஆகலான்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு முக்கியமான இடம். சிவஞான முனிவர் அதில் நல்லா எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மலங்களை விட மோசமானவர்கள் இவர்கள். ஆமாம், மலங்களை விட மோசமானவர்கள் இவர்கள். ஏனென்றால் அவர் உரை எழுதுகிறாரு சிவஞான முனிவர். மலங்கள் வாய்ப்பு வந்தால்தான் கெட்டது பண்ணும். ஆணவ மூலம் நமக்கு கெட்டது பண்ண வாய்ப்பு வந்தாலும் பண்ணும். சகலத்துக்கு இறைவன் எடுத்த உடனே வாய்ப்பு குறையுது, தன்னுடைய வேலையை நிறுத்திக்கிடுது இல்லை. சுத்தத்துக்கு வந்த உடனே வாய்ப்பு குறையுது, வேலையை நிறுத்திக்கிடுது இல்லை. ஆனால் இந்த சிவபக்தர் அல்லாதவர்கள் வாய்ப்பை உருவாக்குவார்கள். சிவஞான முனிவர் சொல்றார், மலங்களை விட மோசமானவர்கள் யாரு? ஆமாம், சிவபக்தர் அல்லாதவர்கள், அஞ்ஞானிகள், அறியாமல் இருப்பவர்கள். நீங்கள் அவங்கள ஞானியாக நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா பேஷண்ட்டும் என்ன வாங்கி சாப்பிட வேண்டியதான்? மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியது. ஒரு தடவை நான் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன் முத்தியாப்பள்ளி லேஅவுட்டில். ஒரு மாணவர் சந்தேகம் கேட்குறாரு. நான் அதில் உட்காந்துருக்கிறேன். சந்தேகத்துக்கு பதில் யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். அந்த மாணவர் ஒருத்தர் டாக்டரும் கூட. அவங்களே மாற்றி பதில் சொல்லிக்கிடுறாங்க. வகுப்பு நிறுத்தி போட்டுட்டு நான் உட்காந்துருக்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் பேஷண்ட்டுகளே மாத்திரைகளை மாற்றி சாப்பிட்டீங்கன்னா டாக்டர் எதுக்குன்னு கேட்டேன்.
புரியுதா? வாத்தியார் நானா நீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்குள்ள எங்கள் வீட்டுக்கு நைட்டில் ஃபோன் வருது, சாரி சாரி அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 5-6 வருஷம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்கா? சும்மா தலையாட்டுறீங்களா? ஞாபகம் இருக்கு. ஆமாம், வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதனால் இந்த சைவ கல்வியில் ஒன்று தெரிஞ்சிடுங்க சார், ஒருத்தர் இல்லாதவன் இல்லைன்னு சொல்ல ரெடி ஆகிட்டானா உன்னை காப்பாற்றிடலாம். ஆனால் கடைசி வரைக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அது சும்மா சும்மா கேட்டு பார்க்கலான்னு ஒரு 1000 ரூபா கேட்டேன் சார், நீங்கள் தரலனாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்பா. இந்த மேக்கப் வேலையில் தான் நிறைய ஒரு ஊருக்குள்ளே சுற்றுறான். இதே தான் இந்த கல்வியிலையும் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். அதே மாதிரி தெரிஞ்சதாக நினைத்து கொள்வான். இது கற்பித்தலுக்கு தடையாக இருக்கும். அந்த உயிர் ஒத்துக்கிடாது, ஒரு நாள் ஒத்துக்கிடாது. எனக்கு தெரியாதுன்னு அந்த உயிர் என்ன செய்யாது, ஒத்துக்கிடாது. நீங்கள் 4 வயசு பிள்ளைகிட்ட கூட பேசிங்க, நான் கம்ப்யூட்டரில் நான் பெரிய சாதனை பண்ணியிருக்கிறேன், நானும் தான் கம்ப்யூட்டர் தான், எங்களுக்கு காலையில் 2 பீரியடு கம்ப்யூட்டர் பீரியட் இருக்குன்னு தான் அந்த குழந்தை சொல்லுது. புரியுதா? நான் எங்களுக்கும் கம்ப்யூட்டர் செஷன் இருக்குது, கம்ப்யூட்டர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த குழந்தை. ஆமாம், அதனால் அதைத்தான் இவர் என்ன சொன்னார், பெரும்பிச்சு தரும் பெருமா. மலங்களுக்கு கூட இடம் கொடுத்துடலாம். சிவபக்தர் அல்லாதவர்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. சிவபக்தர் அல்லாதவர்னா யார்? நெறியில் இருக்க எனக்கு யார் தடையாக இருந்தாலும் சிவபக்தர் அல்லாதவர் தான், உங்களுக்கும் அதே தான். ஆமாம், தரும்பெருமான் சதுரப்பெருமான் மனத்தினுள்ளே வரும் பெருமான். என்ன அழகான வார்த்தை. எங்கே வருவார்? மனசுக்குள்ளே வர அவரால் தான் முடியும். இந்த பதிகத்தை நான் இப்போ தான் அனுபவிக்கிறேன், படிச்சிருக்கிறேன். சிவபெருமானுடைய ஆற்றலில் என்ன உண்டோ அத்தனையும் பட்டியலிட்டுறார் மாணிக்கவாசர். மனத்துக்குள்ளே வரும் பெருமான். அடுத்து சொன்னார், 2 பேர் தேடினாங்க, அவர்கள் அறியாமல், அவங்க 2 பேரும் தேடி அவங்க அறியாமல் முடியாத அளவுக்கு நீளமாக நிற்கணும்ல சார், நீளமாக நிற்கணும்ல சார். இப்போது 2 செல்வந்தருக்கு இடையில போட்டி வருது, நீ பணக்காரனா நான் பணக்காரனான்னு காட்டுவோம். அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்னா, வீட்டுக்கு வர்றவனுக்கெல்லாம் கேட்குறதெல்லாம் அள்ளி கொடுக்கணும்னு வச்சுடுங்களேன். உங்களுடைய அள்ளி கொடுக்குதல் ஒரு லிமிட்டில் என்ன செஞ்சிடும், நின்றோம். அவனுடைய அள்ளி கொடுத்தல் லிமிட்டில் நின்றோம். ஆனால் 2 பெரிய கடவுள் தேடியும் முடிவுக்கு வரலையே. பாதம் 2 வினவில் பாதாளம் 7க்கு அப்பால் போயிட்டார. சோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை அப்படின்னார்ல. அப்போ அதில் தான் இறைவனுடைய ஆற்றலை காட்டுறார். ஒரு 2 பெரிய கடவுள் தெய்வங்கள், 2 பெரிய தெய்வங்கள் தேடி காண முடியாத ஒரு ஆற்றல் நிற்கிறார். ஒருவேளை பிரம்மன் இப்படி நிற்கிற பிரம்மன் இப்படி நின்று சிவன் அவர் நிற்கிற இடத்துல இருந்து இடையே உன் கால் என்ன தெரியுது பாரு, அங்கே பாரு அப்படிம்பாரு. இதே பிரம்மன் நின்று சிவபெருமானை பார்க்க சொன்னா, கால் நல்லா தெரியுது, தலை அதை விட நல்லா தெரியுதும் பாரு. திருமாலை விட்டால் கொஞ்சம் விஸ்வரூபத்தில் அர்ஜுனனுக்கு நின்ன மாதிரி நிற்பார், அப்படிதான் நிற்பார். முருகப்பெருமானுக்கே விஸ்வரூபம் கந்த புராணத்தில் சொல்கிறாங்க. அதை யார் பார்க்குறா? சூரன் பார்க்குறான். அந்த மாதிரி விஸ்வரூபம் என்று தன்னை, இப்போ நம்ம சில கோயில்களில் வந்து பைரவர் ஐரவர்லாம் 100 அடி 200 அடியில் நிற்கிறாங்கல்ல, அப்படி வேணால் நிற்க முடியும். யாராக நிற்க முடியாது, அண்ணாமலையாராக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. காண முடியாத ஜோதியா நிற்க முடியாது. அப்போ அவன் ஆற்றல் உடையவன்கிறத. ஆமாம், அதனால தான் அவர் கடத்தி கொண்டு போனார். பாதம் 2 வினவில் பாதாளம் வரை அப்படின்னு ஏன் சொல்லலாம்னா, பாதாளம் வரைனா திருமால் பார்த்துருவார், பாதாளம் 7க்கு அப்பால்னார். சோதி மணிமுடி சொல்லில் என்னது வானம் வரைக்கும் ஏன் சொல்லலாம்னா, சொல் இறந்த நின்ற சொல்லவே முடியாதுன்ட்டார். டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டார். சொல்லவே முடியாது, அது பசுபாச ஞானங்களுக்கு எட்டாதது, 10 ஞானங்களுக்கு எட்டக்கூடியது, 36 தத்துவங்களை கடந்ததுன்னு அடிச்சிட்டார். அதுதான் அந்த இறைவன் ஆற்றல் உடையவன். இந்த பதிகத்தை இப்படி அனுபவிச்சு படிச்சிங்கன்னா, சிவன் ஒரு பெரிய ஆற்றல் மிக்க கடவுளுங்கிறத சொல்கிறதுக்கு நல்ல பதிகம் இது. அவன் பெரியவன் பெரியவன் தெரியும் போது நம்ம சிறியவனுங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். நம்ம தானாக அடைக்கலத்துக்கு புகுந்துடும். புரியுதா? அதுதான் அறியாமல் நின்ற அரும்பெருமான், அரிய பெருமான், உடையாய். அந்த உடையாய் ஏன் சொல்கிறார் தெரியுமா? நீதான் என்னை உடைமை கொண்டவன், நீ என்னுடைய தலைவன், நீதான் எனக்கு என்னை உடையவன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, அடியவனாகிய நான் உன்னிடத்தில் அடைக்கலம் போகிறேன். இந்த அடியேன்கிறத மாணிக்கவாசகர் வந்து சொல்கிற மீனிங் வேறு, மாணிக்கவாசகர் சொல்கிற தகுதி வேறு. நாம் சொல்லும்போது எனக்கு பக்குவம் இல்லை, எனக்கு அடைக்கலம் புகணுங்கிறது மட்டும் தெரியுது, அப்படி பொருள் எடுத்துக்கணும். அடியேன் என்ற பக்குவம் எனக்கு என்ன செய்து விட்டதுன்னு சொல்லக்கூடாது, வந்து விட்டதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ சாஸ்திரத்தில் ஒரு நுட்பம் இருக்குது. இப்போ நாம் வந்து தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வரிசையாக நிகழாமல் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி பிளாக் ஆயிரும், ஸ்டாக் ஆயிரும், நேரே ஆன்ம ரூபத்துக்கு போயிடும்.
எதை விட்டுட்டு ஜம்ப் பண்ணிடும். அது உங்களுக்கு நான் அடுத்த வகுப்பில் சொல்லித்தரேன். அதில் அடுத்த ஸ்டேஜ் பாடம். தத்துவரூபம் நடக்கும், தத்துவ தரிசனம் நடக்கும். என்ன நடக்காது? ஆன்ம ரூபத்துக்கு போயிடும். ஏன்னா தத்துவ சுத்தி நடந்ததுன்னா அது தன்னை யாருன்னு சொல்லாது, சொல்லாது. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது? ஆன்ம தரிசனத்துக்கு போன பிறகுதான் இதுக்கு எது நடக்கும்? தத்துவ சுத்தி நடக்கும். இப்படி ஒரு ஜம்பிங் சிலபஸ் ஒன்று இருக்குது. நாளைக்கே அதை போட்டு விட்டுடலாம், நாளைக்கே அதை நடத்திடலாம். சரியா? அதனால் இந்த அடியேன் உன் அடைக்கலமேங்கிறது மாணிக்க வாசகருடைய பக்குவத்தில் நின்று நம்ம சொல்கிறதா நினச்சிடக்கூடாது. சாமி, நான் அடைக்கலம் போகிற இடத்துல இருக்கிறேன், அடைக்கலம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது, நான் பேஷண்ட்டுங்கிறது தெரியுது, நீங்கள் பெரிய டாக்டர்னு தெரியுது. அவ்வளோதான் அதுக்கு மீனிங். புரியுதா? நான் எல்லாம் சாதிச்சும் அடைக்கலம் போக வேண்டியது இல்லையே. டிமாண்ட் இல்லாதவனுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை? டிமாண்ட் இல்லாதவனுக்கு பேங்கில் என்ன வேலை? அப்போ அடைக்கலம் போகிறாய் என்றாலே எனி ஒன் டிமாண்ட். சரிதானா? அதனால் நான் ஒன்று அடைக்கலம் போகிறேன், சாமி காப்பாற்றுங்க. இந்த நல்ல பதிகம். சரியா? அது திருநெல்வேலியில் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பே சரணாகதி தான். அவங்களா கொடுத்தாங்க சரணாகதின்னு. கரெக்டாக அந்த பதிகமும் வந்து இதை எடுத்து பேசினாலே போதும். சரியா? நெல்லையப்பர் கோயிலில் நம்மளை விடுவாங்களா? இருக்குது, ஆள் இருக்குது, போகணுன்னா போகலாம். அந்த சுசீந்திரா அங்கெல்லாம் ஆட்கள் இருக்குது, போகணுன்னா போகலாம். நான் இதை முடிச்சுட்டு சொல்கிறேன்.